திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் மத கலவரத்தை தூண்டும் அண்ணாமலை, ராஜா ஆகியோருக்கு நல்ல புத்தியை கொடுக்க நாகூர் தர்காவில் பிரார்த்தனையில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினர். திருப்பரங்குன்றம் விவகாரம் தமிழகத்தில் பேசு பொருளாகியுள்ள நிலையில் இடதுசாரி அமைப்புகள், பாஜக உள்ளிட்ட இந்து அமைப்புகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் தமிழகத்தில் மத கலவரத்தை தூண்டும் பாஜக தலைவர் அண்ணாமலை, பாஜக மாநில நிர்வாகி ராஜா ஆகியோருக்கு நல்ல புத்தியை கொடுக்க காங்கிரஸ் கட்சியினர் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் கட்சியின் மாநில நிர்வாகி மாணிக்க வாசகம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் அண்ணாமலை மற்றும் ராஜா ஆகியோர் புகைப்படங்களை வைத்து அவர்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். அப்போது திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் இந்து முஸ்லிம் இடையே பிரிவினவாதத்தை உண்டாக்கும் அண்ணாமலை, ராஜா ஆகியோருக்கு நல்ல புத்தியை கொடுக்கவும், அவர்கள் ஆரோக்கியமான அரசியலை தமிழகத்தில் செய்யவும் பிரார்த்தனை செய்யப்பட்டது. இறைவன் தக்க தண்டனையும் கொடுக்க வேண்டும், அப்படி இல்லாவிட்டால் அவருக்கு நல்ல புத்தியை கொடுக்க வேண்டும் என்று இந்த நாகூர் ஆண்டவர், இறைவனுடைய நேசரான நாகூர் ஆண்டவர் ஷாவுல் ஹமீத் பாதிஷா நாயகத்தினுடைய இந்த சன்னிதானத்திலே நாங்கள் சிறப்பாக இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம். அல்-ஃபாத்திஹா. தமிழ்நாட்டிலே மத கலவரத்தை தூண்டக்கூடிய ராஜா அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் நல்ல புத்தியை கொடுக்க வேண்டும் என்று இந்த நாகூர் பாதிஷா நாயகத்துடைய இந்த சன்னிதானத்திலே இறைவனிடத்திலே நாங்கள் இருக்கரம் ஏந்தி பிரார்த்தனை செய்கிறோம். இருக்கரம் ஏந்தி அவருக்காக பிரார்த்தனை செய்கிறோம். அவர்களுக்கு நல்ல புத்தியை இறைவன் கொடுக்க வேண்டும் என்று இந்த நல்ல சன்னிதானத்திலே நாங்கள் மனமாற பிரார்த்தனை செய்கிறோம். தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் இரு சமுதாய மக்களிடையே குழவை ஏற்படுத்துகின்ற எந்த சக்தியாக இருந்தாலும் அவர்களுக்கு நல்ல புத்தியை தர வேண்டும் என்பதற்காக இன்று பிரசித்தி பெற்ற கோயிலான நாகூர் தர்காவிலே சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது. அண்ணாமலை அவர்களும் ராஜா அவர்களும் எங்கேயாவது ஒரு துருப்பை கண்டுபிடித்து அதன் மூலமாக இந்த நாட்டில் உள்ள அனைத்து சமுதாய மக்களிடையே பிளவை ஏற்படுத்த வேண்டும் என்ற அந்த கெட்ட புத்தியை நீக்கிவிட்டு அனைவரும் சகோதரத்துவமாக இருக்க வேண்டும் என்ற நல்ல புத்தியை அவர்களுக்கு வழங்க வேண்டும். கந்தரும் சிக்கந்தரும் ஒருவேளை என்று அனைவரும் இறை வழிபாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற இடத்தில் இரண்டு வேறுபாடுகளை பிரிக்கும் வகையாக அவர்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றார்கள். இது காமராஜரின் மண், ஒருபோதும் எந்த பிளவுக்கும் இடம் தராது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மத நல்லிணக்கத்தை பெருமைப்படுத்துவதற்காகவும் ஒருமைப்படுத்துவதற்காகவும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். நன்றி. டாக்டர் மாணிக்கவாசகம், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஆராய்ச்சித்துறை தலைவர்.